கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தார். கடந்த வாரத்திலும் மழை இல்லாமல் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் அதிசயமாக மழை இல்லாமல் பாதுகாத்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ ஏழைகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் மத்தியிலே காணப்பட்டாலும் எல்லாரையும் தேவன் இந்த பேட் வெதர்ல எல்லாரையும் பாதுகாக்க தமிழ்நாடு முழுவதும் கர்த்தர் இரத்த கோட்டைகள் மூடிக்கொள்வாராக. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் நாம் தியானிப்போம். இந்த கால வேளையிலே செய்தியின் தலைப்பு attributes of deity. attributes of deity அப்படியானால் தேவனுடைய அல்லது பிதாவுடைய அல்லது தேவனுடைய தன் இயல்புகள், அவரிடத்திலே தன்னகத்தே உள்ள இயல்புகள் குறித்து நாம் தியானிக்கலாம். attributes of God, deity, தெய்வீகத்துடைய தன் இயல்புகள், தெய்வீகத்துடைய தன் இயல்புகள் செய்தியின் தலைப்பு. யோவான் சுவிசேஷத்திலே தெய்வீகமான வசனங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. வேர்ட்ஸ் ஆஃப் டெய்டி, தெய்வீகத்துடைய சம்பந்தமான வசனங்கள் ஏராளம் உண்டு. மற்ற சுவிசேஷங்களிலே நீங்கள் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. மத்தேயு ஒரு விதமாக எழுதியிருக்கிறார், மார்க், லூக்கா, 3 பேரும் டிஃபரண்ட் ஆங்கிள். பட் ஜான்ஸ் காஸ்பிள் இஸ் டுவர்ட்ஸ் டெய்டி, தெய்வீகத்தை குறித்து அதற்கு நேராக எழுதப்பட்ட சுவிசேஷம்தான் யோவான் சுவிசேஷம். நான் இந்த புஸ்தகத்தை சற்று தியானித்து கொண்டிருந்த பொழுது 2 முறை இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் நான் சொல்றது 2 முறை twice called God, twice Jesus is called twice God. அதாவது நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவே ஒரு பக்கம் கூப்பிடுகிறார், அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word is God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து அவர் 500 பேருக்கும், மகதேனாள் மரியாளுக்கும், மற்ற சீஷர்களுக்கும் அவர் தரிசனமாகும் பொழுது அங்கே சீஷர்கள் பூட்டின அறையில் பயந்து இருக்கும் பொழுது அவன் ஒரு சீஷன் தாமஸ், டவுட்டிங் தாமஸ், சந்தேகத்துக்குரிய தோமா ஒரு வார்த்தை அறிக்கையிடுகிறான். யோவான் 20:28 வாசிக்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்றான். அது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சீஷர்கள் அப்படி அறிக்கையிடலை. இவன் ஒருத்தன் தான் அறிக்கைன்றான், மை லார்ட், மை காட், என் தேவனே, ஆண்டவரே, என் தேவனே. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, யோவான் 1:1, 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கும் பொழுது
தேவன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த பகுதியை சற்று வாசித்து யோசித்து யோவான் புஸ்தகத்தை தியானிக்கும் பொழுது அதுல ஒன்லி பிகாட்டன் சன், அப்புறம் சன் ஆஃப் காட், நல்லா விளங்கிக் ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன், தேவனுடைய குமாரன். அப்புறம் தேவனுடைய குமாரன் தனியா சன் ஆஃப் காட். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நான் வாசிக்க சொல்லுகிறேன். ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒன்லி பிகாட்டன். 18ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 34வது வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2-3 வசனங்களில் ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை அடிக்கடியாக நாம் வாசித்தோம், எழுதப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் காட், மனுஷகுமாரன் என்று பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் பைபிள்லையும் அடிப்படையாக சொல்லி யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ, ஒரே பேரான குமாரன். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அதே போல 18ஆம் வசனம் பார்ப்போமானால் முடிந்தால் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் விசுவாசியாவதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன், ஒன்லி நாமத்தில் விசுவாசம் உள்ளவன், ஒரே பேரான குமாரன் சொல்லும். சன் ஆஃப் காட், இங்கிலீஷ்ல சன் ஆஃப் காட்னு இருக்கும். அது மட்டுமல்லாமல் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6:69, 69ஆம் வசனத்துல கூட நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சன் ஆஃப் லிவிங் காட். நீங்கள் நன்றாக யோசித்து படித்து பாருங்கள். இன்னொரு சில வசனங்களை தருகிறேன். அதாவது சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது, ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும் பொழுது யோவான் 3:16, யோவான் 3:18, யோவான் 6:69, யோவான் 9:35, யோவான் 10:36, யோவான் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏறக்குறைய 1, 2, 3, 4, 5, 6 வசனங்கள் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. These are all only introduction. நான் இன்னும் செய்திக்குள்ளே போகவில்லை. செய்தியின் தலைப்பு attributes of deity, அதாவது தெய்வீகத்துடைய தனி இயல்புகள் என்ற தலைப்பிலே முன்னுரையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே இயேசு கிறிஸ்து வித் த ஃபாதர், தேவனோடு அல்லது பிதாவோடு என்ற வார்த்தையை அடிக்கடியாக பயன்படுத்துகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. தேவன் தம்முடைய சொந்த பிதா, தேவனை தம்முடைய சொந்த பிதா, 5:18 சொந்த பிதா, முடியுமானால் வாசியுங்கள். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். கவனிங்கள்,
Jews always against Jesus. Not only Pharisees and Sadducees, his own people, அவருடைய சொந்த ஜனங்களாகிய இயேசுடைய சொந்த ஜனங்களாகிய யூத வம்சத்தாரே அவருக்கு அகைன்ஸ்டா இருந்தார்கள், பகை தேடினார்கள் கொலை செய்யும்படியாக. அந்த இடத்துல அவர் சொல்ல, தேவனை தம்முடைய சொந்த பிதா, அதாவது வித் த ஃபாதர், என்னுடைய சொந்த வித் ஃபாதர், இங்கிலீஷ் பைபிள்ல வித் த ஃபாதர்னு இருக்கும். அதே 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் பார்ப்போமானால் அங்கேயும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் படிப்போமானால், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும், Father and myself together, we are together, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அதாவது வித் ஃபாதர், அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். 14ஆம் அதிகாரம் யோவான் 9ஆம் வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லாம் வித் த ஃபாதர், பிதாவோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அவர் அறிக்கையிட்டதை நாம் வாசித்தோம். யோவான் 5:18, யோவான் 10:30, யோவான் 14:9, யோவான் 16:27. இதெல்லாம் இந்த 4 வசனத்தில் பார்ப்போமானால் வித் த ஃபாதர், பிதாவோடு உள்ள ஒரு சூழ்நிலை ஐக்கியத்தை இயேசுதாமே அறிக்கையிடுகிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தை நான் படித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெய்டி என்ற தலைப்பிலே நான் சற்று படித்து தியானித்து கொண்டு இருந்தேன். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெய்டி, அதாவது தெய்வீகத்தின் இயல்புகள், தெய்வீகத்தின் இயல்புகள், தன் இயல்புகள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு உண்டு, ஒரு கிரியை, ஒரு ஆக்ஷன், ஒரு இயல்பு. நம்ம சொல்லுவோம், அது அவனுடைய இயல்பு, அவன் தன்மையா அப்படிதான், அவன் அப்படிதான், அவ அப்படிதான் என்று சொல்லுகிறோம். அதுபோல தேவன் தெய்வீகத்துடைய இயல்பை குறித்து இந்த காலவெளியிலே ஒரு 3 குறிப்பை நாம் தியானிக்கலாம். அதாவது ஆம்னி பிரசன்ஸ், சர்வ வியாபி, ஆம்னிஷியன், சர்வ ஞானி, ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர். முதலாவதாக சர்வ வியாபி, ஆம்னிஷியன். அதாவது யோவான் 1:18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல் குறிப்பிலே யோவான் 1ஆம் அதிகாரம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். கவனிங்க, மறுபடியும் வாசிக்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவரை வெளிப்படுத்தினார், ரிவீல்ட். தேவன் அவரை ரிவீல்ட் his own son. அப்படியானால் அவருடைய சமூகம் இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன், வாசம் பண்ணுவேன். அந்த வசனம் முடியுமானால் வாசிக்கலாம். தெரிந்த வசனம் தான். அவனைகள் அந்த 18ஆம் வசனத்துல ஒரே பேரான பிதாவின் மடியில், இவாசின் பூசம், வசனத்தை சொல்லி வாசிங்கள். மத்தேயு 18:19. மத்தேயு 18:19. அல்லாமலும் 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள, சாரி, இருங்க, 20 18:20. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, ஏனெனில் என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அவருடைய நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர்கள் நடுவிலே. போதும் கவனிங்கள்.
தேவன் தம்முடைய மடியில், அதாவது அந்த வார்த்தை முக்கியம், ஜீசஸ் வாஸ் இன் இஸ் bosom. அவருடைய மடியிலே, பிதாவின் மடியிலே இருக்கிற the only begotten son, ஒரே ஒரு பேரான குமாரனாகிய இயேசுவை he revealed, அவர் வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்தின விதம்தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இயேசுவை தேவன் தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். revealed to them, to him, to her. அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது எதை காண்பிக்கிறது? ஆம்னி பிரசன்ஸ், தம்முடைய அவருடைய பிரசன்னத்தை காமிக்கிறது. இங்கேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் அவரை நாமத்தை கொண்டு பிதாவை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் அவருடைய பிரசன்ஸ், சமூகம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையில அவருடைய சமூகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாம் உணர வேண்டும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், ஐ திங்க் இட்ஸ் ஆண்ட்ரூ முரேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, படித்த நாட்கள் உண்டு. அவருடைய புஸ்தகத்தில் கிச்சன்ல கூட, அதாவது இன் கிச்சன் ஆர் டைனிங் டேபிள், கர்த்தருடைய சமூகத்தை எப்படி ஆலயத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறோம், அதே விகிதாம்சாரம், சேம் ரேஷியோ I am feel in kitchen or in dining table. இது யாரும் ரொம்ப பேர் பின்பற்ற முடியல. நம்ம எல்லாரும் சாப்பிடும் போது ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிடுவோம். அந்த டைம்ல அநேகர் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வது இல்லை. ஆனால் ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிற வார்த்தை, அது ஆண்ட்ரூ முரே என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆலயத்திலே எந்த அளவுக்கு நான் உணர்கிறேனோ அதே அளவு ஐ ஆம் ஃபீல் இன் கிச்சன் ஆர் இன் டைனிங் டேபிள் ஆர் இன் மை ஆக்டிவிட்டி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் சொல்லுவேன். இங்க வெளிப்படுத்தினார். இந்த 18ஆம் வசனம், ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். He revealed to them. He revealed. அப்படியானால் தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை not only by belief, விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை குறித்து யோசித்து ஜெபிக்கும் பொழுது, நாம் தனி ஜபமோ குடும்ப ஜபமோ சபை ஜபமோ, he revealed, தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிறார். not only to the world, அவர் உலகத்துக்கு மட்டும் வெளிப்படுத்தல, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, that is called self revelation of Jesus. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். இயேசுவினுடைய அந்த தன்னகத்தே உள்ள ஒரு வெளிப்படுத்துதல் நீங்களும் நானும் உணர்கிறோமா? அதை நம்புகிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அதை பின்பற்றுகிறோமா என்று நீங்களும் நானும் அதை கவனிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம், அதே ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ
தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவனை மறுபடியும் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் எல்லா இடங்களிலும் கிரியை செய்யும். வீட்டிலும், வேலை ஸ்தலத்திலும், ஊழியத்திலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் the faith always operates. The faith is always operates. ஏன் நான் அதை சொல்றேன்னா, அந்த வசனத்திலே நாம் 3ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்திலே நாம் அத மறுபடியும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவரை வாசிக்கும் விசுவாசிக்கிறவன் அவரை ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படான் என்று சொல்லும் பொழுது, ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை விசுவாசி அவனை ஆக்கினைக்குள்ள தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதாவது, if you believe you are safe, கவனிங்கள், நல்ல கவனிங்கள், not saved. If you believe on Jesus, if you believe on his presence, omnipresent, சர்வ வியாபியாகிய அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிப்போமானால், we are in safe, நாம் பத்திரமா இருப்போம். அன்பான கர்த்தருடைய நன்றாக கவனியுங்கள். ரொம்ப ஆழமான வார்த்தை. 3ஆம் யோவான் 3:18 அந்த விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஒரு ஆக்கினை இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அப்படியானால் நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவன் அந்த வார்த்தை முக்கியப்படுத்துகிறேன். மிச்செல்லாம் விட்டுருங்க. அந்த விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள சிக்க மாட்டார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதுக்கு நன்றாக உதாரணமாக நன்றாக யோசித்து பார்ப்போமானால், தானியேல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து பார்ப்போமானால், அவர்கள் 3 பேரும் அங்கே தப்புவிக்கப்படுகிறார்கள். எங்களை தப்புவிக்க விடாமல். அந்த வசனம் ரொம்ப ஆழமான வார்த்தைங்க. அது எந்த அளவுக்கு அதை யோசித்தீங்கன்னு தெரியாது. தானியேல்ல வாசிங்க 3ஆம் அதிகாரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. விடுவிக்காமல் போனாலும். ஆமென். கவனிங்கள், அந்த இடம், அந்த அவங்க ஊர்ல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, they got a total belief on the God of Jehovah. யெகோவாவின் தேவன் மேலே விசுவாசமா இருந்தார்கள். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி. அதான் நான் சொன்னேன், அந்த யோவான் 3:18 விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவன். ஒரு ஆக்கினை இருக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது. இதுக்குள்ள சிக்காத படிக்கு ஆபத்து. அதான் சொன்னேன், யூ ஆர் சேஃப் இன் ஆம்னிபிரசன்ஸ். அந்த சர்வ வியாபியாய் இருக்கிற இயேசுவை நீ விசுவாசித்தால் யூ ஆர் சேஃப். உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உன்னுடைய போக்கு வரவு பாதுகாக்கப்படும். எங்க போனாலும் வந்தாலும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எங்க போனாலும் வந்தாலும், யூ ஆர் இன் த சேஃப்
in the arms of Jesus. இயேசுவினுடைய அந்த கைகளினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆம்னி பிரசன்ஸ். நடந்து போகலாம், பிளாட்ஃபார்ம்ல ரோடு கிராஸ் பண்ணலாம், ஆபத்து இருக்கலாம், வேதனை இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம். You are always, you should be in the presence of God. Omnipresence of God. Omnipresence. அவருடைய சர்வ வியாபியாகி அந்த சமூகத்துக்குள்ளே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமானால், நம்மை உள்ளே அழுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே காணப்படுவோமானால், you and I totally safe. ரொம்ப முற்றிலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. விடுவிக்காமற் போனாலும் ஷத்ராக், மேஷாக், அபத்நேகோ 3 பேரையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அதான் அந்த வசனம். ஆம்னி பிரசன்ஸ். அவர் சர்வ வியாபி. உலகம் முழுவதும் ராஜாக்கள் மத்தியிலும் அது காணப்படுகிறது, அரண்மனையிலும் அது காணப்படுகிறது, எல்லா இடங்களிலும், தாழ்வான இடங்களிலும், தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் காணப்படுகிறது, உயர்த்தப்பட்ட உயர்ந்த மக்களிடத்திலும் காணப்படுகிறது, நடுத்தர ஜனங்கள் மத்தியிலும் காணப்படுகிறது. எது? கர்த்தருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த சமூகம் அப்படியே பரவி இருக்குது. நீங்க அந்த கிளைமேட், அந்த மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மேகம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் மழை பெய்யுன்னுவாங்க. அதுபோல உலகம் முழுவதும் சர்வ வியாபியாக இயேசுவினுடைய சமூகம் பறந்து விரிந்து இருக்கிறபடினாலே இன்றைக்கும் கர்த்தர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நன்றாக நீங்களும் நானும் அதை விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் நமக்கு அதிகமாக கொடுப்பாராக. ஆம்னி பிரசன்ஸ், சர்வ வியாபி. சர்வ வியாபி எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இன்னொரு உதாரணமாக சொல்லுனால் 138 சங்கீதம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லும் பொழுது 3ஆம் வசனம் வாசியுங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். 139 3வது வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என்னை சூழ்ந்து இருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். கவனிங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறேன். The omnipresence always is round about. எல்லா இடங்களிலும் சூழ்ந்து இருக்குது. நம்மளை சுற்றிலும் அப்படியே அவருடைய பிரசன்னம் சுற்றிலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்லலாம், கர்த்தாவே என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னுடைய கோயிங் அண்ட் கம்மிங், மை வாக், மை சிட், என்னுடைய உட்காருதல், என்னுடைய நினைவு, எல்லாவற்றிலும் நீர் சூழ்ந்திருக்கிறீர். இன் மை தாட் realm, இன் மை ஆக்ஷன், இன் மை டீட், எல்லா இடங்களிலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். ஆகினாலே அவருடைய ஆம்னி பிரசன்ஸ், அவருடைய சர்வ வியாபி ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
இரண்டாவதாக சர்வ ஞானி, ஆம்னிஷியன். ஜான்ஸ் காஸ்பல் 2:25, யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. கவனிங்கள், 25 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. மனுஷருக்குள் இருந்திருப்பதை அல்லது மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. கவனிங்கள், அறிந்திருந்தபடியால், ஆம்னிஷியன், சர்வ ஞானி. The wisdom of God knows everything. The wisdom of God knows everything. கவனிங்கள், அவருடைய ஞானம், தேவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. மனுஷனுக்குள் இருப்பதை, பேசுகிற எனக்குள் இருப்பதை, இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்குள்ளும் இருப்பதை, இப்பொழுது நமக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால். இந்த 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, நன்றாக யோசித்து நன்றாக பாருங்கள். அங்கே கானான் ஒரு கல்யாணத்துக்கு ஜீசஸ் வாஸ் இன்வைட்டட். He was invited. அங்கே அவர் அந்த அழைப்புக்கு இணங்கி போகிறார். அந்த இடத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது, அந்த வசனத்தையும் 2வது வசனத்தையும் நன்றாக கவனிங்கள். 2வது வசனத்தையும் அந்த 25ஆம் வசனத்தையும், இந்த முதல்ல இருந்து அந்த 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்கிறது. ஜீசஸ் knows everything. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரா இல்லையா? அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள் இருப்பதை. அதுபோல இயேசுடைய அந்த சிலுவையின் பாதையிலே ஒரு வார்த்தை சொல்றாரு. இவ்வளோ எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. சர்வ ஞானி சொல்றாரு பேதுருவை பார்த்து, நீ சேவல் கூவதற்கு முன்னே என்னை நீ 3 தரம் மறுதலிப்பாய். சேவல் கூவதற்கு முன்னே, பிஃபோர் காக். அதாவது சேவல் சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் வருது. அப்படியானால் என்னென்ன நடக்கும் உங்க வீட்டுக்குள்ளே ஆனாலும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆனாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆனாலும், நம்மளுடைய ஆக்டிவிட்டி, டே டு டே அஃபேர் ஆனாலும், பிஸ்னஸ் ஆனாலும், மினிஸ்ட்ரி ஆனாலும், ஃபேமிலி ஆனாலும், பர்சனல் மேட்டர் ஆனாலும், அஃபிஷியல் மேட்டர் ஆனாலும், எல்லாவற்றிலும் உள்ள என்ன இருக்குது மனுஷனுக்குள்ளே? உங்க ஆபீஸ்ல இருக்கிற சுப்பீரியருக்குள்ள என்ன இருக்கிறது? உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்க சபார்டினேட், உங்களுக்கு கீழே வேலை செய்யறனுக்குள்ள என்ன இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? என்ன நடக்குது? என்ன நடந்தது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடக்க போகுது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்குள் இருந்து இருப்பதை, மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர்
உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எல்லாவற்றையும் உள்ள என்ன இருக்கு. அதனால்தான் சர்வ ஞானி அவர். அந்த சர்வ ஞானி எல்லாம் தெரியும். அந்த கல்யாணத்துல, அந்த வெட்டிங்ல என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு அவர் போறார். அதுபோல எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கும் அவர் நம்மளோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சர்வ ஞானி. இன்னொரு வசனத்தை நான் சொல்வேனானால், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11 மன்னிக்கவும், 11th chapter 11th verse 11th chapter 11th verseல படிச்சீங்கன்னா, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். கவனிங்கள், அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, he was sleeping, he is not dead. அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், நித்திரையாய் இருக்கிறான். அது ஒரு மரணம் தான். அது நல்லா யோசிச்சு பாரு. நம்ம தூங்கி எழும்புறதே மரணம் தான். நல்லா தூங்கி எப்போ எழுமோ நமக்கு தெரியாது. எல்லாம் பிளான் பண்ணுவோம், திடீர்னு நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு எடுபடும். அது எல்லாருக்கும் உண்டு. அதுபோல என்னுடைய சிநேகிதன், அதாவது அவர் சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்படியானால் ஆம்னிஷியன், சர்வ ஞானியுடைய எண்ணம் எப்படிலாம் கிரியை செய்து பாருங்க. நாட் ஓன்லி வித் லைஃப், he is also dealing with the dead. மரித்து போன காரியத்துல கூட சர்வ ஞானி கிரியை செய்கிறார். மரித்து போன காரியம், டெட் ஒன். நீங்களும் நானும் இனிமே உதவாது, எல்லாம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் டெட் எண்ட். டெட் இங்கிலீஷ்ல சொன்னா டெட் எண்ட். இனிமே there is no comma, only full stop. கமாவே கிடையாது. அந்த டெட் எண்ட்ல அந்த மரித்து போன அந்த லாசருவை எழுப்பினது போல, அது போல மரித்து ஒன்னுத்துக்குமே இனிமே ஆன்சர் இல்லை என்று யோசித்து கொண்டு இருக்கிற நமக்கு கர்த்தர் சர்வ ஞானி நமக்காக கிரியை செய்வார். இது ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் அட்டரன்ஸ். கவனிங்கள், உங்களோட ஆண்டவர் என்ன பேசுறாரு, இனிமே ஒண்ணு நடக்காது, இனி என்ன, எவ்ரிதிங் இஸ் கான் பியாண்ட் த லிமிட், எல்லாம் தலைக்கு மிஞ்சி போச்சு, ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, எல்லாம் முங்கி போச்சு அப்படின்னு யோசிப்போம். There in that situation, the omniscient will operate. சர்வ ஞானி கிரியை செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மை. நம்ம எவ்வளோ காரியத்துல ஞானம் இல்லாம இருக்கும். அதனால வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 30, 31, 31ஆம் வசனம் நினைக்கிறேன். கடைசி வசனத்துல படிச்சீங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் அவர் is only wisdom. நீங்களும் நானும் கத்தடத்துல we have to ask wisdom. எனக்கு ஞானம் தாருமையா, எனக்கு wisdom தாருமையா. Physical, in the world, in spiritual world, in family situation, in ministry activity, in personal matter, in family matter, எல்லாவற்றிலும் நீர் எனக்கு ஞானத்தார். The omniscient is always to give his wisdom. சர்வ ஞானி ஆகிய தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் இந்த வசனத்துல இருந்து 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லாசருடைய சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் முடிந்து போய்விட்டது. மறுபடியும் அந்த 8ஆம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினாலே இடர மாட்டான். இல்ல மன்னிங்கள், 6ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பின்னும் 2 நாள் தங்கினார். ஆல்ரெடி he was sick. The Lazarus was sick. அவர் தம்முடைய ஞானத்தினாலே என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு he delayed. நாம சொல்லுவோம், என்ன இவ்வளவு லேட் பண்ற? காலையிலேயே நான் சொன்னேன், நேத்தே நான் சொன்னேன், இன்னும் ரெடி ஆகலையா? அது போலதான் இயேசு இந்த இடத்துல அவர் சொல்றார், எல்லாம் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் லேட் பண்றார். சர்வ ஞானியுடைய கிரியை யோசியுங்கள். ஆனால் நீங்களும் நானும் வேண்டுமென்றே தாமதமா போவோம், லேட்டா தான் போவோம், தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தாமதமாக போவோம். நோ நோ நோ. சர்வ ஞானி சில இடங்களிலே தாமதப்படுத்துகிறதுக்கு தன்னுடைய ஞானத்தை கிரியை செய்வதற்கும் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்தார். அதுபோல சர்வ ஞானி உங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களிலும் அவர் தாமதித்தாலும் ஞானமாக காரியங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக சர்வ வல்லவர், omnipotent. These are all only in John's gospel I am dealing. These are all only in John's gospel. பைபிள் எத்தனை இடங்களிலே இந்த 3 குறிப்பு இருந்தாலும் I am dealing with only in John's gospel. யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். கவனிங்கள், இந்த 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் 21ல பிதாவானவர் 21 உயிர்ப்பு குமாரனு தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார். அதாவது அதிகாரம் என்ன இருக்கிறது? அதிகாரத்தை கர்த்தர் தம சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார் என்றால் he got a power, வல்லமை இருக்குது. 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், முடியுமானால் வாசிங்கள். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். கவனிங்கள், இங்க ஒரு வசனம், இங்க பெருங்காற்று அடித்ததினாலே கொந்தளித்தது, அவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமர்த்துகிறார். அப்போ இயேசு மனதாய் இருந்த உடனே படவு அவள் போகிற கரையை பிடித்தது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, வாசியுங்கள் அந்த 21வது வசனம். அப்பொழுது அவரை படவிலே ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள்.
உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கவனிங்கள், 5:21 சொல்ல மூன்றாவது குறிப்பு ஆம்னி பொட்டன், சர்வ வல்லவர். 21 ஒரே ஒரு வார்த்தை, சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறார். அப்படியானால் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இந்த இடத்துல, ஐயோ பெருங்காற்று அடிக்கிறதே, கடல் கொந்தளிக்கிறதே, இதோட என்னுடைய லைஃப் போயிடுச்சு. இன்றைக்கு என்னமோ லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க தப்பிப்பதற்கு கப்பல்ல. அங்க ஒண்ணுத்தையும் காணும். ஏசு இருந்த காலத்துல பைபிள்ல எல்லாம் எவிடன்ஸ் இல்லை. இந்த இடத்துல பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது சொல்லிட்டு அந்த 21ஆம் வசனத்தில் படவில் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கடை பிடித்தன்னா தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல சீஷர்கள் மூழ்கி போகாதபடிக்கு பாதுகாத்து அவர்களை உயிர்ப்பித்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். தமக்கு சித்தம், தன்னுடைய சித்தம் என்ன, இயேசுடைய சித்தம் என்ன, ஆம்னி பொட்டன் சர்வ வல்லவருடைய சித்தம் என்ன, நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். அவர்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று தேவ சித்தம். அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகையினால்தான் நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். சீஷர்களை பாதுகாப்பதும் சீஷர்கள் தம்மோடு இருக்கும்படியாக இருப்பதுதான் தேவ சித்தம். அந்த 12 பேருக்கு ஏதாவது நடந்தா எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் அத யோவான் 5:21 படி தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார். சித்தமானவர்களை. அப்படியானால் இன்றைக்கும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய வல்லமையை உங்க வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிறார். வல்லமையை கொண்டு. அதுக்கு நல்ல ஆழமான வார்த்தை ஒன்று உண்டானால் யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் he got a power, he got authority from his father. தம்முடைய பிதாவின் இடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதை கிரியை செய்கிறார். ஆம்னி பொட்டன்ட். எனக்கு இருக்குது அதிகாரத்தை எடுத்து அதிகாரத்தை கொடுக்கவும் அதிகாரத்தை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. I got a power to give and get back. These are all how I got it. I from Father, Heavenly Father. பிதாவின் இடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேன். அந்த ஆம்னி பொட்டன் சீஷர்கள் முழுகாதபடி, சீஷர்கள் தன்னை விட்டு விலகாதபடி, தன்னை பற்றி கொண்டு இருக்கும்படியாக அந்த அதிகாரத்தை தேவன் அவர்களுக்காக பயன்படுத்தினார். அதுபோல வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய சித்தமானவர்கள். அந்த வாசியுங்கள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், யோவான் 5:21 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தமக்கு பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். சித்தமானவர்களை. இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை, இந்த ஆம்னி பொட்டன்ட், அந்த சர்வ வல்லவருடைய அந்த காரியம், அவருக்கு சித்தமானவர்களை இன்றைக்கும் உங்க வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் சர்வலோகம் முழுவதும் தமக்கு சித்தமானவர்களை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதான்
அதிகாரத்தை கொடுக்கவும் அதிகாரத்தை எடுக்கவும் எனக்கு பிதாவின் மூலம் இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிறேன். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதும் பாதுகாக்கப்படுவதும் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கப்படுவதும் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. யோபு குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அந்த வேலி அடைத்து பாதுகாப்பது தேவனுக்கு இயேசு பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அதனால்தான் அந்த பிசாசு சொல்றான், அவனுக்கு நீர் வேலி அடைத்து வைக்கவில்லையோ, வேலி அடைத்து வைக்கவில்லையோ, வேலி. அது போல இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய குடும்பத்துக்காக இன்விசிபிள் ஃபென்ஸ், அதர்சனமான ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலையினாலே நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு அந்த வல்லவர், சர்வ வல்லவர், omnipotent always guards us, keeps us and covers us. நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை முக்கியப்படுத்தினார். omnipresence, omniscient, omnipotent, சர்வ 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 வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். இந்த 3ம் நீங்களும் நானும் நன்றாக விளங்கு. இதெல்லாம் யோவான் சுவிசேஷத்துக்குள்ளேயே நான் பேசினேன். வேதத்தில் அங்கும் இங்கும் இருந்தாலும் இது ஒன்லி இன் ஜான்ஸ் காஸ்பல். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கர்த்தரிடத்திலே நெருங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சர்வ வியாபி ஆகிய தேவனே, சர்வ ஞானி ஆகிய தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களுக்காக என்னென்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, எங்கும் எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிற பரவி இருக்கிற பிரசன்னத்தை நாங்கள் எல்லா இடங்களிலும் உணர, உடைய ஞானம், சர்வ ஞானம், உடைய ஞானத்தினாலே எங்களை மூடி மறைத்து, அப்பா நீர் ஒருவரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. எல்லா இடங்களிலும், வீட்டிலும், வெளியிலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் மத்தியிலும், எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலத்திலும், பிசினஸிலும், ஊழியத்திலும் ஞானத்தை கட்டளையிடுவீராக. சர்வ வல்லவரே, அதிகாரம் எனக்கு இருக்கிறது, எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்று நீ சொன்னது போல, யோவான்ல சொன்னது போல, அப்பா எங்க அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை நீர் பிரகடனம் பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் சர்வ வல்லவராக பாதுகாத்து வழி நடத்திருக்கிறவைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிறவரையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற அனைவரையும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காணிக்க நேரம்.